டேய் மாமியார் வீடு வந்துருச்சுடா. அப்போ கேட்டு சாத்துறாரே அவர் தான் உங்க மாமனாரா? கொஞ்சம் புத்திரிய என்னடா பண்ணலாம், ஏதோ ஐடியா கொடுறா. இங்க ஒரு 6 பள்ளம் நோண்டி அப்படியே அந்த சப்பே வழியா உள்ள பூந்து ஸ்ட்ரைட்டா போய் அந்த பொண்ணு பெட்ரூம்ல டமால் எழுந்துங்கண்ணா. நன்றி பண்ணாட. ஏய் யாரியா நீங்க? இவர் அம்பானி, நான் அத்வானி, உள்ள தேவியானி இருக்காங்களா? டேய் நீ என்ன E2 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாதிரி கேள்வி கேக்குற? வாட்ச்மேன் தானே, உள்ள நின்னு கேளுடா. சரி நாங்க அன்னை மேரி மாதா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து வரோம். டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா டைரக்ட் பண்ற புது படத்துக்கு இந்த வீடு தேவை. அதான் ஏசின்ற படத்துக்கு ஏசி வச்ச வீடு வேணும் சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தணும், எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் இந்த வீட்டை செலக்ட் பண்ணோம். அல்ல அஸ்வின் இந்த பால்கனி வழியா நடந்து போய் அந்த மோட்டர் சுவிட்ச போடுறாங்க. என்ன வாட்ச்மேனா ஸ்பைடர்மேனா இப்படி கேக்குறான்? யோ படத்துலயா? டேய் உனக்கு என்ன பொற போட்டா வளர்க்குறாங்க, இவ்வளவு விசுவாசமா இருக்கான்? சரி வீட்ல வேற யார் இருக்கா? எங்க பெரியம்மாவும் பெரியம்மாவும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க ஒரே பொண்ணான சின்னம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க. சரி உங்க சின்னம்மாவோட நம்பர் சொல்லு. 24342000 24342000. மறந்துடாதே மறந்துடாதே. நீ மறந்துடாத. 24342000 24342000. செவ் பண்ணி வந்துருக்கா? நாய் பிடிக்கிற வண்டியா தான் இருக்கும். நீங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சு. இல்லடா அன்னைக்கு கோயில்ல பார்த்தோம்ல உன் ஃபிகர்ரா, அந்த பொண்ணுடா. பொண்ணு உங்கள்டா இங்கயா? ஏய் இங்க தான்டா நம்ம காலேஜ் உள்ள, வாங்கடா. ஏய் டேய் மச்சான் புதுசா ஒரு பொண்ணு வரடா. என்னடா? டேய் மச்சான் கூப்பிடுறா, ராக் பண்ணலாம். ஏய் பிளாக்கி உன்னதா இங்க வா. எஸ் ஏய் உன் பேர் என்ன? ஸ்வப்னா. உன் ஹைட் என்ன? 5'4". ஏய் உன் வெயிட் என்ன? 60. எந்த டிபார்ட்மெண்ட்? உங்க காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிற ட்ரைனிங் லெக்சரர். என்னடா சொல்றாங்க? புதுசா வந்திருக்க லெக்சரடா. குட் மார்னிங் லெக்சரர். அது ஹலோ. ஹலோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ ராங் நம்பருக்கு கூப்பிட்டுருக்க. போன் வை. ஹலோ ஹலோ ஃபோனை கட் பண்ணுறாதீங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? ஏங்க நான் ஸ்டைலில் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பேங்க. பார்க்கறது கமலாசன் மாதிரி இருப்பேன். சீ ஸ்டூபிட். 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய டயலாக் இப்ப சொன்னா பின்ன போனை கட் பண்ணாம என்ன செய்வா? சரி நீ அவளை லவ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்ட. நாளைக்கு அவளை போய் பார்க்கும்போது சும்மா ஸ்டைலா மின்னல் மாதிரி போற. என்னடா விஷயம்? கொஞ்சம் எங்களுக்குலாம் புரியுற மாதிரி சொல்லு. உனக்கு இங்கிலீஷ் புரியலையா? அவ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. she is going to get married. சீரியஸாவா? கங்க்ராஜியா, சொல்லவே இல்ல. What you saying? அவ காஃபில உப்பு பத்தலன்றா. லுக்ஸே அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்றல்ல. அப்ப நமக்கு எப்பமா கல்யாணம்? வந்தியா, கூட சுத்தினியா, கேட்டது வாங்கி கொடுத்தியா, இப்படி தடவினியா, அதோட நிறுத்திக்கோ. கல்யாணத்தை பத்திலாம் பேசாத. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் உன்னை என் கூட வச்சிருக்கேன். சார் 4070 வந்துருச்சா சார்? வந்துச்சுடா. இந்த பல்ல பார்த்து பயந்து ரூட்ட மாத்திட்டு போயிடலாம். இவ்வளவு பெரிய சோடா புடி போட்டு போடா உனக்கு கண்ணு தெரியல. சார் நீ சித்தப்பா தானே? நீ பெரியப்பா தானே? ஏய், உங்க மேட்ரு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சா? நீ ரொம்ப பேசாத. நீ சூரி தானே? கரெக்ட். பாப்பா பேரு கூட சுச்சி தானே? நல்லா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பேக்கிங் தாண்டா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்க. நேடா மேல கையே வச்ச நான் பண்ணுவேன். சொர்ணீர்வேன். டேய் பாய் நட தேங்காய் திருவி மாதிரி வச்சு எல்லாம் திருவிடுவான் போல. அவன் வாயில ஆரம்பி தேங்காய் வச்சு வல்லக்கு இன்னொரு வாட்டி ஃபோன் ட்ரை பண்ணுடா. அவனுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறது? போடுறா, போடுறா, காலையில போடுறா, எவன் போடுறா. முகத்துல முடிச்சனே தெரியல. உன் உன் முகத்துல நான் முடிச்ச காரமா எதுக்கு சார் தாய் குலத்துக்கு இட்லாம்? டேய். இந்தாங்கம்மா. Thank you. யாரா What's your நீ? name? பரவமுனி அம்மா. Nice name. எதுக்காகடா இந்த பச்சை குழந்தை இப்படி அழ வச்ச? சத்தியமா உனக்கு தரல? தெரியல. யாருனே தெரியலடா. என்ன உண்மையில தரல? தெரியல. பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜா, ஒண்ணு இல்ல. பார்த்த உடனே தெரியறதுக்கு நீ என்ன டாம் க்ரூஸா இல்ல ஷாருக் கானா? இம்ச பண்ணாம போடா. அவனுக்கு ஃபோன் பண்றேன், நான் பேசுறேன்.
அப்படி எங்கதான்டா போயிருப்பாங்க? டேய் நீ இன்னும் போகலையா? என்ன தெரியல. வல்லா ஆமா. டேய் என்னடா இது? அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. ஐயோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு. டேய் இப்படியே போனா லவ் பண்ண மாட்டா. மாட்டே. நாலனா எட்டனா பிச்சை தான் போடுவா. வாங்கிட்டு போய் ஓரமா நின்னு டீ குடி. புட்டியும் பல்லும். ஏன்டா இப்படி ஆயிட்டா அவன்? அங்க வர அது கூட பர்சனாலிட்டி பண்றான் பாரு. இப்பேப்பா எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் இப்பப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம். Yesterday phone call Alan night saying love it's me. ஃபோன் கால். Yeah, yesterday. ஹலோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஏங்க நான் ஸ்டைலில் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பேங்க. பார்க்குறது கமலாசன் மாதிரி இருப்பேன். ஸ்டைல்ல நீ ரஜினியா? எஸ். பார்க்கறதுக்கு கமலாசனா? கல்யாணராமன் கமலாசன் மாதிரி இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு போன் கட் பண்ணிட்டீங்க. நான்சென்ஸ். இது இருக்கட்டும். இது பரவாயில்ல. இது பிடிங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சாரிங்க ஏதோ தெரியாம பட்டேங்க. ப்ளீஸ் நான் சொன்ன கேளுங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் சொல்கிறது கேளுங்க. ஒரு மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் சொன்ன கேளுங்க மேடம். என்னது? பல்லனையா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? ஏய் நிஜமா சொல்ற? அதுக்கு என்ன இப்போ? பல்லனை லவ் பண்றேன்னு சொல்றேன். அவ மேல பாவப்பட்டு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு ஓகே. இப்போ திடீர்னு இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன்டா உட்காந்து தடவின்னு இருக்க? நான் என் வேலையை பார்க்கறேன், விட. சரி ஃப்ரெண்ட் எல்லாம் ஓகே, ஆனா லவ் எல்லாம் வேண்டாம். அத சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னது? ஒருத்தனையே லவ் பண்ணி அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறியா? தட்ஸ் டூ பேட் யா. கல்யாணம்லாம் ஓகே, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படிடா? டேய் சும்மா இரு. ஒன்னே மட்டும் சொல்றேன், அவனுக்கு வேணா அது ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கலாம், ஆனா உனக்கு லாஸ்ட் நைட். கரெக்ட். அவன் ஆளும் அவன் மூஞ்சியும் அவன் பர்சனாலிட்டியும் அவன் கண்ணாடியும் சைக்கிள் பல்ல விட்டு பல்ல உடைச்சிடுவேன். சும்மா பாக்குறதுக்கு அழகா இருக்கணும்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வாழ்நாள் பூரா நம்மள அழகா பாத்துக்கிறவன தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவன் என்ன நல்லா பாத்துப்பான்னு நான் நம்புறேன். சோ நீங்களாம் உங்க வேலையை பாருங்க. ஏய் விடுங்கயா, அவெல்லாம் நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டான். திவ்யா, நாளைக்கு எத்தனை மணிக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு வரணும்? நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு. எல்லாரும் அவங்கவுங்க ஆளை கூட்டிட்டு வந்துடுங்க. நீயும் உன் பல்லனை கூட்டிட்டு வந்துடு. எங்கடா உன் ஆளு? அதோ மை பேபி கம் ஆன். ஜோ 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 வேணாம் வேணாம். குழந்தை அழுவுது இல்ல, பாலை கூட. பாலா அதெல்லாம் அப்படி நானு. மூதேவி இந்தா போய். ஓகே ஓகே. ஆமா எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க எல்லாம் உள்ள போலாம். ஏய் பல்லம் வரலடா, அவனுக்கு தான் வெயிட்டிங். இதுக்கு தான் வேலை வெட்டி இல்லாதவனா பார்த்து லவ் பண்ணோங்குது. 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டான். இப்போ என்ன உட்காந்து நோண்டிட்டு இருக்கான்? என்னது பல்ல இன்னும் வரலையா? நானே இங்க வந்துட்டேன், என்னோட லேட்டா வரதுக்கு ஒண்ணு பெரிய ஆளா? ஏய் நீங்களும் அவ்வளவு ஸ்டைலா இருக்கீங்க. என் பாய் ஃப்ரெண்ட் உங்க ரேஞ்சுக்கு வர வேணாமா? அதுக்காக நான் அவனுக்கு கோட்டு சூட்டு டை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவான். அதுக்கப்புறம் அவன் ஸ்டைல பார்த்து நீங்கள மிரண்டு போறீங்க. நான் ஓவர் பில்டப்பா இருக்கு. நம்மளோட ஸ்டைல வந்துருவானோ? வெயிட் பண்ணி பாப்போம். என்னையா வந்துருவா சொன்னா இவ்வளவு லேட் ஆகுது? டேய் அங்க பாருடா. சூப்பரா வருவான்னு சொன்னா சொங்கி மாதிரி வரான். ஏய் கரெக்டா கரெக்டா. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணே கேளு. What is this nonsense? சாரி சூப்பரா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் பிடிங்க. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ரெடியா? ஏய் என்னடா இது? இல்ல கொஞ்சம் லேட் ஆனதுனால ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போட முடியல. அதான் ஒரே கன்ஃபியூஷன். ஆமா இந்த பொக்கே தள்ள வச்சு வந்த. அதுவா பொக்கே வாங்கணும்னு கடைக்காரங்கிட்ட எங்க வைக்கிறதுன்னு கேட்டேன். தூக்கி உன் தலைமையில வச்சுக்கோன்னு சொன்னா. அதான் தலைமையில வச்சுட்டே வந்துட்டேன். ஆமா உள்ள போறதெல்லாம் ஏன் வெளில போட்டுருக்க? இல்லையே சட்டியை உள்ள தானே போட்டுருக்கேன். சட்டியை சொல்ல வேஸ்ட் கோட்ட சொன்னேன். ஏய் பேஸ் கோட்டை உள்ள போட்டா எப்படி தெரியும்? வெளில போட்டா எல்லாருக்கும் தெரியும். பல்ல பாரு. பல்ல ஏய் ஏன் பல்ல பத்தி பேசுறான் அவன்? என்ன சுப்னா அது? எவ்ரிபடி சீயிங். வாட் இஸ் ஹி டூயிங்? என்ன பண்ற நீ? இன் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல. பேசாம கொஞ்சம் கிளம்பு. அப்ப ரிசப்ஷன் கிளம்பு சொல்றல, கிளம்பு.
சாரி சப்னா, லேட் ஆயிடுச்சு. இப்போ நீ போ போறியா இல்லையா? போ. ஏய் அதான் போக சொல்லிட்டாங்கல்ல, இங்கே நின்று அசிங்கப்படுத்துறேன் போட. போறோம்ல, ரொம்ப பேசுற பெரிய பருப்பு. ஏய் என்னாச்சு? நான் வரல. அட அவன் கிடக்குற, அவன் போயிட்டா, வா நம்ம போலாம். நான் வரல. நீ வரலாம், நாங்க யாரும் போல. சரி, யாரும் போகாதீங்க, இங்கே இருங்க. அப்ப குழந்தைய நீயே பாத்துக்கோ. ஓகே. நீ வாமா என் மடியில உட்காரு, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். உனக்கு வேற வேலை இல்ல. இப்படிதான் கிறுக்குத்தனமா அவன் ஏதாவது செய்வான்னு நினைச்சேன். சாரி. சரி வாங்க, நம்ம எல்லாம் போலாம். மின்னல் வேகத்துல ஒரு கார் வருது. யாரா அவன்? This ain't no lie. See me how me look with a brand new smile. Smile and a smile, tell me are you ready? Follow me, follow me, follow me now. Ballad is now, ballad fun. Ballad is now, ballad fun. Ballad is now, ballad fun. Ballad, ballad is a ballad fun. சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா சுப்னா போலாம். என்ன எல்லாம் பாக்குறீங்க? ஒன்றும் புரியலையா? நான் தான் பல்ல. உன்னை முதல் தடவை கோயில தான் பார்த்தேன். உன்னை பார்த்த உன்னை லவ் பண்ண, உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்க வரேன்னு சொன்னேன். வரும்போது பல்லனா வந்தேன். அந்த பல்லனை நீ லவ் பண்ணனா தான் அந்த லவ் உண்மையான லவ்ங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். அதனால தான் பல்லன் நான் நடித்தேன். இனிமே அந்த பேஷன் தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் கழிச்சிட்டேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யல. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் உன் சின்ன பையங்கிற மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணாதரா. நீ இது வரைக்கும் சொன்ன விஷயத்துக்கே ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லை. திடீர்னு இப்படி என் முன்னாடி வந்து இப்படி வந்து பேசினா நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண வேணாம், என் கூடவா, பிரச்சனையே இல்லை. ஏய் ஹலோ, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஹாய். என்ன இருந்தாலும் எனக்கு உன்னை விட பல்லனை தான் பிடிக்கும். அப்படியா? ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? ஓகே. அவரை விட நானு ஸ்மார்ட்டா இருக்கல. ரிசப்ஷனை கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சிலேயே துப்பிடுவேன். ஓகே, போட்டோ எடுப்பா, போட்டோ. எப்படி நம்ம பிளான்? அப்பா கேவலமா இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரம் குனிய வச்சா? வேற எதுக்கு நினைச்ச? இதை விட பெஸ்ட் பிளான் கிடையவே கிடையாது. செல்லம் நீ சொல்லு. சூப்பர் பிளான். பெரிய எம்எம்டே பிளான். இங்க பாருங்க, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணி நீங்க எல்லாம் பார்க்கணும் சொல்லி அவளை இங்க கூட்டு வரான். அவளை பார்த்தமா பேசணுமான்னு இல்லாம இப்ப அவனுக்கே தெரியாம போட்டீங்கன்னா ஒரு பிளான். அதுல ஏதாச்சும் சொதப்புனீங்கன்னா சொதப்பாதறான். ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கு, கெடுக்கறாங்க அம்மனாட்டி. வாமா வா. இவங்க தான் ஆண்டி. உள்ள வா. சொன்னல, வலது கால வச்சு வாமா. வாமா வா வா. இது சுச்சி. ஹாய் சுச்சி. ஹலோ. இது அங்கிள். ஹலோ அங்கிள். உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஐயோ அதெல்லாம் நம்பாதம்மா. ஐயோ நல்லதா சொல்லிருக்காரு. அப்ப நம்பலாம். சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. என்னை விட ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் எங்களை பத்தி ஏதாவது சொல்லிருக்கானா? ஓ அதுங்கெல்லாம் நீங்க தானா? அதுங்களா? இதுங்கள பத்தி நமக்கு என்ன? அதானே. நீ உட்காருமா. இதுங்களா? போய் மேய்ச்சிட்டு வாங்கடா. அப்புறம் இருக்குனேனா? செல்லம் அத்தா. போய் காஃபி கொண்டா. இல்ல இல்ல காஃபிலாம் இருமா, வேண்டாம். சாப்பிட்டுட்டு போலாம். என்ன நான் பேச வேண்டாமா? உண்டு உண்டு போ. அது காஃபிக்கு சக்கரை உண்டான்னு கேக்குறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? எல்லாமே நானே பேசணுமா? நீயும் கொஞ்சம் பேசு. ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க? ஸ்டேன் ஸ்கூல் கோயம்புத்தூர். ஏய் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்களாம் உன் காலேஜ் தான். அப்படியா? வணக்கம் மேடம். சி உட்காருங்க. ஏய் நீயும் அதே காலேஜ் தானே? இல்ல இல்ல, நானும் அதே காலேஜில் தான் படிச்சேன். அததான் சொல்றாரு. இல்ல அங்கிள்? ஆமா, ரொம்ப வருஷம் முன்னாடி நானும் அதே காலேஜில் தான் படிச்சேன். இப்ப கரெக்டா? இப்ப நீ பிசினஸ் பண்றல்ல? இல்ல,
இல்லையா? ஆமா. ஆமாவா? நீ ஏன்டா சும்மா இருக்க? ஓவரா ஃபீல் பண்ணாத. இல்ல மேட்டர் வல்லா, சொல்றா. நான் லவ் பண்றேன்ல ஒரு பொண்ணு. எங்க கல்யாணத்துல ஒரு சிக்கல். என்ன குழப்பறான்? நீ லவ் பண்றியா? என்ன ஏதாவது காசு ப்ராப்ளமா? இல்லைங்க. இல்ல வேற ரிலிஜன் அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ அப்படி எதுவும் இல்லைங்க. அப்புறம் நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட 3 வயசு பெரியவங்க. அதுதான் கல்யாணத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். இது ஒரு பெரிய ப்ராப்ளமா? ஜஸ்ட் 3 இயர்ஸ் பெரியவ. 3 இயர்ஸா? 36 மாசம் தானே. நீங்க என்ன பேசுற நீ? எப்படி உன்னால உன்னை விட பெரிய பொண்ணை லவ் பண்ண முடியும்? உனக்கு தான் அறிவில்ல, அந்த பொண்ணுக்குமா அறிவில்ல? சொதப்பிட்டாங்க. என்ன அங்கிள், நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? நான் சொல்லி கொடுத்தது தானே எல்லாமே. நான் எங்க சொல்லி கொடுத்தேன்? அவனே லவ் பண்ணி நான் அவனை போய் காப்பி சாப்பிட்டு வந்துட்டுமா? வேண்டாம், நான் கரெக்டான டைம்க்கு கொண்டு வந்துட்டேன். வரமாட்டேன்னு நினைச்சே வந்துட்டேன். குடு, காப்பி குடு. இருக்க, நான் பேச வேணாமா? 3 வயசு தானேமா பெரியவா. இதுல என்ன ப்ராப்ளம்? ஐயோ ஆண்டி நீங்களுமா? சரியான டயலாக் தானே சொன்னேன். சரியான டயலாக தப்பான டயத்துல சொல்லிட்டேன். அது காபிக்கு சர்க்கரையை 3 வருஷம் முன்னாடி வாங்கிட்டு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீ செஞ்சது தப்புதான். என்ன நீ எதுவுமே பேசாம இருக்க? இப்படி ஒரு பையன் அவனோட பெரிய பொண்ணை லவ் பண்ண முடியும்? அது ஆக்சுவலா வெரி சாரி அங்கிள். பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். சரி, கொஞ்சம் வெளில போனோம். நாங்க கிளம்புறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போலாமே. போலாம். எதுக்கு டென்ஷன் ஆகுது? போலான்னு சொல்றேன்ல. சரி, பாய் சுஜி. பாய் அங்கிள். சரிம்மா. பாய் ஆண்டி. வரேன். அது வர்றேன். குட் மார்னிங். ஏஞ்சல். எஸ் மேம். சாந்தி. எஸ் மேம். நித்யா. எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ப்ளீஸ் கம் இன். கல்ச்சுரல் விஷயமா சர்க்குலர் வந்திருக்கு. ஓ, லெப்பா கல்ச்சுரல்ஸா? என்னைக்கு மேம் ஸ்டார்ட் ஆகுது? 22nd. ஓகே ஓகே மேம், ஐ வில் இன்ஃபார்ம் தி கேர்ள்ஸ். Thank you. ஏய், ஏன் லேட்? லெப்பா கல்ச்சுரல்ஸ் வருதுல்ல, அந்த ஒர்க்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்தேன். அதான் லேட்டு. ஆமாம்மா தெரியும், எங்க ஸ்கூலுக்கு அந்த சர்க்குலர் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கூல் வி லாஸ்ட். இந்த வருஷம் உங்க ஸ்கூல் பசங்க கண்டிப்பா கல்ச்சுரல்ஸ்க்கு வரக்கூடாது. நீ தான் கல்ச்சுரல் செக்ரட்டரின்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி என் ஸ்டூடெண்ட்ஸை கல்ச்சுரல்ஸ்க்கு அனுப்புவேன்? This year you are going to win. The victory is yours. Okay? That's my sister. எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன? இல்ல மேம், இந்த லெப்பா கல்ச்சுரல்ஸ் பெர்மிஷன். ஒழுங்கா படிச்சு மார்க் வாங்க துப்பு இல்ல. ஸ்கூல் ஆரம்பிச்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் என்ன கல்ச்சுரல்ஸ்? ஒரு கல்ச்சுரல்ஸ்க்கும் போக முடியாது. மரியாதையா கிளாஸுக்கு போங்க. கெட் அவுட். வந்துருடா, முட்டி போட வைக்க போறாங்க. ஆமாடா. போ வேணாமா? எப்படி போகாம இருக்கிறது? ஏண்டா எத்தனை ஸ்கூலு, எத்தனை ஃபிகருங்க? அதானே, அழகழகான பசங்க எல்லாம் இங்க இருக்கும்போது அவளுங்க அங்க வந்து யார பாப்பாளுங்க? நாம பிரின்சிபல் கையெழுத்த போடுறோம், கல்ச்சுரல்ஸ்க்கு போறோம். என்ன விதவிதமான ஃபிகருங்கடா. டேய் டேய் மச்சான், அங்க பாருடா. சரி சரி போதும். என்ன யூத்ரா? யூத் தான் வல்லா, ஆனா உடம்பு எஸ்டிடி பூத் மாதிரி இருக்கே. வருது வருதே, வருது வருதே, அவ எங்க எதிரே வருதே. ஹலோ, இடிச்சா சாரி சொல்ல மாட்டேன். அப்போ இடிச்சிட்டு சாரி சொன்னா ஓகேவா? நல்லா இருக்கே, நான் ஒருக்கா இடிச்சுக்கிறேன். அம்மா கேட்காம முடியணும்டா. வல்லா இருக்க மாட்டானே. ஐயோ, ஐம் சாரி 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 சாரி. இதை பாருங்க, நான் உங்களை வேணும்னு இடிக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு இடிச்சேன். ஆனா அது வேணும் தாங்க இடிச்சேன். ஆனா உங்களுக்கு நான் சத்தியமா வேணும்னு இடிக்கலங்க. ஏதோ தெரியாம இடிச்சிட்டாங்க. இதை பாருங்க ப்ளீஸ். ஐம் வெரி சாரிங்க. உங்ககிட்ட தாங்க பேசுறேன். ஹலோ, கண்ணை திறந்து பாருங்க. ஐ, கண்ணை திறந்து பாத்துட்டாங்க மச்சான். கண்ணை திறந்து பாத்துட்டாங்கடா.
வள்ளா சூப்பர் ஃபிகரா பார்த்து இடிச்சிருக்க தெரியுமா நீ ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்ட இது உன்னோட 50வது ஃபிகர் சாரிங்க அம்மா இவ ஃப்ராக் போட்ட பையன்டா சாமி யாரை இடிக்கிற இனிமே ஒரு பொண்ணோட நிழலை இடிச்சா கூட பிச்சிடுவேன் ஜாக்கிரதை. வள்ளா வள்ளா இவர் இல்ல நான் தான் ஏதாவது ஃபீல் பண்றியா 10 ரோஜா பறிக்கும் போது ஒரு முள்ளு குத்ததனடா செய்யும் கவிதை கவிதை சரி, வா. என்னவா சமாளிக்கிற அங்கடா பண்றீங்க இது ஆவி பிடிக்கிறவல்லா இல்ல வள்ளா உள்ள பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துது நீ வா மானம் கெட்டவங்களா பொண்ணுங்க ட்ரெஸ் ஸ்டைல் பண்றதெல்லாம் பாக்குறீங்க சீ முதல்ல இறங்க எனக்கு ஃபிகருங்களை பார்க்கணும்டா. சீ வா இந்த பக்கம் சைஸுக்கு அந்த மாதிரி நடந்துக்கலாம் வயசுக்கு சைஸுக்கு சம்பந்தமே டேய் வள்ளா சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்தத பாத்துக்க கூடாதா இது ஒரு அல்ப சந்தோஷம்டா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம் வா அங்க பாரு டேய் அதானே பார்த்தேன் ஏண்டா தவக்கலிக்கு பிறந்தவனே இங்க வா வாடா ஏண்டா அரப்படல பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்தத பார்த்து நீ என்னடா பண்ண போற கல்ச்சர்ஸ் முடிஞ்சோன ஒரு பாப்பா பொம்மை வாங்கி தரேன் அதை வச்சு விளையாடு டேய் இங்க பாரு கெட்டியே போல ஓடு ஓடு சாரி ஏய் அறிவில்ல கண்ணு தெரியல இப்படியே பார்க்காம ஒரு அற விட்டான்னு வச்சுக்க கருப்பா இருக்கிறவன் மூஞ்சி முகரெல்லாம் சகப்பா மாறிடும் அவ பொண்ணு இல்லடா ஃப்ராக் போட்ட பையன் அதை எடுத்து நீ அற வாங்க போறியா வாடா ஐயோ இத பாருமா தப்பா எடுத்துக்காத நமக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துதான் பழக்கம் அதான் கொடுத்துருக்கேன் பட்டா பாய் ஐயோ நீங்க திரும்பவும் தப்பா எடுத்துக்காதீங்க நமக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துதான் பழக்கம் அதான் கொடுத்துட்டேன் பாருங்க உனக்கு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க நான் பல பொண்ணுங்களை இடிச்சிருக்கேன் ஆனா முதல் தடவை ஒரு பொண்ணு இடிச்சப்போ கூட நான் வைக்கப்பட்டதே இல்லை ஆனா முதல் தடவை ஒரு பொண்ணை அடிச்சோன்னு ஒரே பக்கமா இருக்கு எங்கடா புக்கு எங்க புக்கு ஸ்கூலுக்கு வரும்போது புக்கு எடுத்துன்னு தெரியாது உங்களை அடிக்க வச்சே உடம்பு இளைச்சிருச்சுடா முட்டி போடு சனியனே ஏ தடியா எந்திரி ஏய் எங்க உன் கூட இருக்க தர்தல பயலுங்க எல்லாம் காணோம் அவங்கலாம் இன்னைக்கு லீவ் மேடம் லீவா படிக்கிறதுக்கு துப்பு இல்ல ஆனா லீவ் மட்டும் போட்டுருவானுங்க டேய் டேய் அது ஏன் ஆள்றா அங்க பாரு அது யாரு சொல்லிட்டா அதை நீ பார்க்க கூடாதா மெயின் ஃபிகர்ல நீ கேப்பியா அங்க பாரு அந்த பக்கம் பாரு என் கீதாவை தேடுங்கடா அதையும் சேர்த்து தான் மச்சான் தேடிட்டு இருக்கோம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் யூ ஆர் கீதா மே கம் இன் யா ப்ளீஸ் கம் அங்க உட்காருமா தேங்க் யூ பிரின்சிபல் சிஸ்டர் டி இவங்க இங்க வந்தா அங்க என்னடா பாக்குற எருமை மாடு படுறா the secondary functions can be classified பல்லா பல்லா சும்மாறா பல்லா அல்லா சரி சரி நீ டென்ஷன் ஆகாத டேய் அந்த பேப்பர் குடுறா பேப்பரா சீக்கிரம் ஏறா புக்கே கொண்டு வரல இந்தா இருக்கு இந்தா என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு அசிங்க அசிங்கமா எழுதி தரேன் உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா டேய் ஏவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்தது போடி போய் கீதா வர சொல்லு வாட்ச்மேன் அப்பீட்டு